ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி திரியோதசி திதி மாலை 6:35 மணி வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 6:50 மணி வரை உள்ளது. பின் கார்த்திகை நட்சத்திரம். இன்று திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், சித்தயோகம், பிரதோஷம். இன்று நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 மணி வரை. இன்று எல்லா வகையிலும் கார்த்திகை மாதத்தில் மிக சிறந்த நாள், இந்த ஆண்டின் மிக சிறந்த நாள், உன்னதமான நாள், வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், பிரதோஷமும் சேர்ந்த நாள். ஆகையால் இன்று அவரவர் இல்லத்தில் பூஜைகள் செய்ய வேண்டும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் கார்த்திகை விரதம் மேற்கொண்டால் மிக நற்பலன்களை பெறலாம். அவ்வாறு உடல்நிலை கருதி விரதம் மேற்கொள்ளாமல் இருப்பவர்கள் பழங்களை சாப்பிட்டு விரதங்களை அனுஷ்டிக்கலாம். இன்று மாலை வரை விரதம் அனுஷ்டித்து பின் மாலையில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பின் அதை கண்குளிரக் கண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கூறி பின் தங்களுடைய இல்லத்தில் தீபங்களை ஏற்றி முருகபெருமானையும் வழிபட்டு விரதத்தை முடித்தால் அவர்களுக்கு வாழ்வில் எண்ணற்ற பலன்கள் கிட்டும் என்பது திண்ணம். இன்று பிரதோஷம் வேலை என்பதால் அவ்வேளையில் கோயிலுக்கு எங்களால் செல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் கோயில் குருக்களிடம் பிரதோஷத்து வேளையில் பிரதோஷ பொருட்களான அபிஷேக பொருட்களான பால், தயிர், பன்னீர், பழங்கள், விபூதி, வில்வம், சந்தனம் இவற்றை வாங்கி கொடுத்தாலும் அவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். கோயிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் பிரதோஷ வேளையில் சென்று நந்தி பெருமானை வழிபட்டால் கோடான கோடிகள் நன்மைகள் அவர்களுக்கு கிட்டும் என்பது ஐதீகம். மனசுக்குள் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம், ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் அவரவரால் முடிந்த அளவிற்கு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினால் அவர்களுக்கு எண்ணற்ற அளவில்லா இன்பங்களை சிவன் அருள்வான் என்பது திண்ணம். இன்றைய காலங்களை பார்ப்போம். இன்று ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:00 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரமாகும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் காலையில் பிள்ளையார் கோவில் சென்று சிறு தேங்காய் உடைத்து சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வத்தை சாற்றி நெய்தீபம் ஏற்றி சிவாலயத்தை 3 முறை வலம் வந்து பின் செய்யலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை செய்யாமல் மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பரே, நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். உங்களுக்கு பழைய நண்பர்கள் அன்பு செலுத்துவார்கள். உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகர் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி பின் சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய்தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அனைத்து வளங்களையும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் கட்டாயம் தருவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செலவு மிகும் நாள். செலவுகளை நீங்கள் ஆன்மீக செலவுகளாக செய்யுங்கள். என்று உங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை பிரதோஷ வேளையில் அபிஷேக பொருட்களை வாங்கி கோயில் குருக்களிடம் தரவும். அவ்வாறு தர முடியவில்லை என்றால் தங்களால் முடிந்த அளவுக்காவது சிறிய வில்வமா சாற்றி வணங்கலாம். அவ்வாறு வணங்கினால் உங்களுக்கு செலவுகள் குறையும், உங்களுக்கு தனவரவும் மிகும். மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையும் மேன்மையும் உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகர் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி முருகபெருமானை வணங்கி வழிபட்டு பின் பெருமாள் ஆலயம் செல்லுங்கள். துளசியை அணிவித்து பெருமாளை வணங்கி பின் சிவாலயம் சென்று
நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி சிவபெருமானை வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு நன்மை புரிவர். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களால் முடிந்த அளவு நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். இல்லாதோர் இயலாதோருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு சிவனருள் நிச்சயமாக கிட்டும். முருகனுடைய அருளும் நிச்சயம் கிட்டும். சிம்மராசி அன்பர்களே, அஞ்சா நஞ்சம் படைத்தவர்களே, எதையும் எதிர்கொள்பவர்களே, நீங்கள் இவ்வளவு காலம் முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் தடைபட்டிருந்தால் இன்று விடாமுயற்சி செய்தால் அக்காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி வழிபட்ட பின், முருகரை வணங்கி வழிபட்ட பின், சிவனுக்கு வில்வம் சாற்றி வழிபட்ட பின் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு லாபங்களும் தனவரவும் பணவரவும் கூடும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலான அனுகூலமும் கிட்டும். எதிர்பாராத தனவரவு உண்டு. பிறரிடமிருந்து உதவிகளும் பெறுவர். ஆனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. ஏனென்றால் இன்று அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அமைதியாக இருங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும், மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயம் சென்று அபிஷேக பொருட்கள் ஏதேனும் ஒன்றையாவது வாங்கி கொடுத்து நந்தி பெருமானும் சிவபெருமானும் அருளாசை பெற வேண்டுகிறேன். துளாராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சுகம் அனுபவிப்பீர்கள். ஆகையால் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் நீங்கள் அன்னதானம் அளியுங்கள். பின்பு முருகபெருமான ஆலயம் சென்று முருகனுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து முருகருடைய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவருடைய அருளை பெற வேண்டுகிறேன். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, நேற்று வரை சில மனக்கிலேசங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் மறந்து இன்று பரிவு உணர்ச்சியுடன் எல்லோருடன் பழகுவீர்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே நற்செயல் என்னவென்றால், காக்கைக்கு எள்ளெண்ணம் இடுங்கள். 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்கள் இன்று பிஸ்கட் மற்ற பொருட்களை நீங்கள் அவர்களுக்கு உணவாக அளியுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு பெரிய லாபம் காத்து கொண்டிருக்கின்றது. வருங்காலத்தில் நீங்கள் மிகவும் சிறப்பாக வளர்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று பழைய பெருமையை பற்றி பேசுவீர்கள். என்னுடைய தந்தையார் இப்படி வாழ்ந்தார், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் இவ்வாறு தொழில் செய்தேன், இவருக்கு நான் இவ்வளவு நல்லது செய்தேன், அவருக்கு நான் இவ்வளவு நல்லது செய்தேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். அவற்றை எல்லாம் நீங்கள் செய்ததெல்லாம் உண்மைதான். அவ்வளவு தாராள மனம்தான் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் யாரும் அவற்றை சிந்திக்க மாட்டார்கள். அதை பேசாமல் விடுத்தாலே உங்களுக்கு எல்லா வகையான அனுகூலங்களும் கிட்டும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகர் ஆலயத்துக்கு சென்று முருகருக்கு பெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருடைய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு மாலையில் சிவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் கண்டுகளியுங்கள். அதன் பின் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிட்டும் என்பது நம் மகர ராசி அன்பர்களே, ஏனோ உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். ஆகையால் இன்று நீங்கள் வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். பேச்சுகள் சற்று கவனம் தேவை, நிதானம் தேவை. நீங்கள் யாரிடம் பழகினாலும் சற்று நிதானமான உங்களுடைய வார்த்தைகளை விடுங்கள். ஆகையால் சில பிரச்சனைகள் வரலாம். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோவில் சென்று சிறு தேங்காய் உடைத்துவிட்டு உங்கள் அலுவலகத்தை தொடங்குங்கள். நீங்கள் மாலை வேளையில் உங்களால் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொள்ள முடியவில்லை என்றால் அபிஷேக பொருட்களை கோயில் குருக்களிடம் வாங்கி கொடுத்தாலே போதும். உங்களுக்கு நிச்சயமாக சிவனும் முருகபெருமானும் அருள் புரிவார் என்பது திண்ணம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் தாயுள்ளம் படைத்தவர்கள், அனைவருக்கும் உதவும் எண்ணம் உள்ளவர்கள். யார் கேட்டாலும் இல்லை இல்லாமல் உதவுவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சிலர் உங்களுடன் ஒத்துழைக்க மாட்டார்கள். அதனால் உங்கள் மனதில் சினம் ஏற்படும். இல்லை என்றால் உங்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் சிலர் ஒத்துழைக்க மாட்டார்கள். அதனால் சினம் ஏற்படும். அந்த சினத்தை ஒதுக்கி தள்ளுங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இல்லோதற்கும் இயலாதவர்க்கும் அன்னதானம் செய்யுங்கள். பின் முருகர் ஆலயத்திற்கும் சிவாலயத்திற்கும் இன்று கார்த்திகை விரதம் என்பதால் முருகபெருமான்களுக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களையும், பிரதோஷம் என்பதால் பிரதோஷ வேளையில் நடக்கும் அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களையும் வாங்கி அழியுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும், தனவரவு உண்டாகும், பொருள் வரவு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வாராத கடனில் ஓரளவாவது வரும். அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை சேவித்துவிட்டு பின்
முருகர் ஆலயம் சென்று முருகரையும் சேவித்துவிட்டு சிவாலயம் சென்று சிவனை தரிசியுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அனைத்து ராசி அன்பர்களும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால், முருகபெருமானுடைய அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி கொடுத்து, சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து, நந்தி பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அவ்வாறு கலக்க முடியாதவர்கள் பொருட்களையாவது வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு முருகருடைய அருளும், நந்தி பெருமானுடைய அருளும், சிவபெருமானுடைய அருளும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.